ഇപ്പോൾ തമിഴകത്തിൽ നിന്നും പ്രത്യേകിച്ചും കലൂരിൽ നിന്നുള്ള ഒരു മാധ്യമപ്രവർത്തകൻ കൂടി നമ്മളോടൊപ്പം ചേരുകയാണ്. കലൂർ ചെല്ലദുരൈ. അദ്ദേഹം ഇപ്പോൾ അവിടുത്തെ തലസ്ഥിതിയിലെ കൂടുതൽ വിവരങ്ങൾ നമ്മളോട് പങ്കുവെക്കുകയാണ്. ചെല്ലദുരൈ, താങ്കൾ ഈ ഒരു സമയത്ത് കലൂർ ഉണ്ടായിരുന്നു. എന്താണ് ഇപ്പോൾ നിലവിലത്തെ അവിടുത്തെ സാഹചര്യം? ஓகே ஓகே இப்போ வணக்கம் மேடம். கரூர்ல தமிழ்நாடு வெற்றி கழகம் விஜய் பிரச்சாரத்துக்கு வந்தாரு. கரூர் ஈரோடு ரோட்ல வேலுச்சாமிபுரம் என்ற இடத்துல இந்த பிரச்சார கூட்டம் நடந்தது. மதியம் 12 மணி 3 மணிக்குள்ள வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. காலையிலேயே 8 மணில இருந்து அவங்க விஜய பார்ப்பதற்காக ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாம் காலையில இருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சது. அவர் நைட்டு 7 மணிக்கு வந்தாரு. அதுக்கு முன்னாடி 4 மணிக்குல இருந்து கூட்டம் அதிகமாயிருச்சு. கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் பக்கம், 50,000க்கு மேல 1 லட்சம் பக்கம் இளைஞர்கள் கூட்டம் வந்தது. இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா அவரு வரும்போது அந்த பைபாஸ்ல இருந்து கூட்டம் நடக்கும் வேலுச்சாமிபுரத்துக்கு வர்றதுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு, ஒரு 1/2 கிலோமீட்டர் வர்றதுக்கு. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல்ல அவரு வந்த உடனே வாகனத்தை அவரை பார்க்கும் ஆர்வத்துல பின்னால் இருந்த இளைஞர்கள், பொதுமக்கள், பெண்கள், கட்சி தொண்டர்கள்லாம் முன்னோக்கி வர ஆரம்பிச்ச உடனே கூட்ட நெரிசல்ல தள்ளுமுள்ளாகி கீழே விழுந்ததுல ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து ரொம்ப நெருக்கடி ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் ஒரு 33 பேர் இறந்துள்ளதாக தகவல் கிடைச்சிருக்குது. இன்னும் உயிரிழப்பு அதிகமாகலாம் என்று சொல்லப்படுது. அதிகமானோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில கரூரில் உள்ள தனியார் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவரை பார்க்கறதுக்கு கரூர்ல இருந்து மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள், கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஜிஹெச்சில் இருக்காங்க. ஜிஹெச்சில் எங்க திரும்பினாலும் பெண்கள், உறவினர்கள் கதறி அழும் நிலைதான் தெரியுது. ஒவ்வொருத்தருமே என்னுடைய மகனை காணோம், என்னோட அப்பாவை காணோம், என் பொண்ணை காணோம், வீட்டுக்காரரை காணோம் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. பெண்கள், குழந்தைகள், ஆண்கள், இளைஞர்கள் அதிகமா இறந்திருக்காங்க. இது ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய துயரமான விஷயம். இவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் என்பது யாரும் யூகிக்க முடியாது. எந்தவித ஏற்பாடு இல்லாம, பாதுகாப்பு இல்லாம, கூட்ட நெரிசல்ல இவ்வளவு பேரு தங்களது உயிரை இழந்திருக்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். கரூர் மாவட்டமே மிகவும் பயங்கரமான நிலையில இருக்குது. கரூர் ஜிஹெச்ல எந்த திரும்பினாலும் ஒரே ஓலமான குரல் எழுப்புறாங்க. கதறியாலும் தாய்மார்கள் தன்னுடைய மகனை காட்டுங்கள், என் மகனை காண என்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 2000க்கும் மேற்பட்ட மக்கள் குவிந்திருக்காங்க. தவக்கிடங்கு ஆக்சுவரியில 33 பிணங்கள் இப்ப வரைக்கும் வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் இது அதிகரிக்கலாம் என்ன சொல்றாங்க. இது தகவலாதான் வந்திருக்கு. இன்னும் இது இறுதிப்படுத்தல. ஏனென்றால் சிகிச்சை பெற்று வருபவர்கள் அதிகமானோர் இன்னும் மிகவும் உயிருக்கு ஆபத்தான சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கிறார்கள். இது இன்னும் நேரம் கடந்தால்தான் இதோட நிலைமை முழுமையாக நமக்கு தெரிய வரும். இது ஒரு துயரமான சம்பவம் கரூர் மாவட்டத்துல, தமிழ்நாட்டுல. காவல்துறை அனுமதி கொடுக்கும் போது கரூர் டவுனுக்குள்ள அனுமதி கொடுக்க முடியாது, நீங்க பைபாஸ்ல நகருக்கு வெளியில அனுமதி தரணும், நடத்துங்கன்னு சொல்லி அறிவுறுத்தினாங்க கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். ஆனால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எங்களுக்கு கரூரில் உள்ள டவுன் பகுதி, லைட் ஹவுஸ் கார்னர் மற்றும் உழவர் சந்தை, இது கரூரின் மையப்பகுதி, நகரத்தின் மையப்பகுதி, அந்த பகுதியில தான் அனுமதி வேண்டும் என்று 2-3 நாட்களாக அனுமதி கேட்டார்கள். ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்தது. மீண்டும் அவர்கள் வெளி பகுதி, அதாவது கரூரில் இருந்து பைபாஸ் பகுதியில நடத்தினாங்க. அதையும் கேட்காம அவர்கள் வேலுச்சாமிபுரம் பகுதியில கொடுங்கன்னு கேட்டு வாங்கி நடத்தினாங்க. மக்கள் கூட்டத்தை சமாளிக்க முடியாத கூட்ட நெரிசல், அப்பாவி இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் தங்களது உயிரை இழந்து